பாண்டவர்களின் வம்சத்தில் பிறந்த பரீட்சித் மன்னன் தர்மத்தை காக்கும் நீதிமான் அரசராக அறியப்பட்டார். ஒருநாள் கோபத்தில் ஒரு முனிவரின் கழுத்தில் இறந்த பாம்பை வைத்ததால் அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியது. ஏன் கோபத்தை அனுபவி, இது உன் அவமரியாதைக்கு பதில். அந்த முனிவரின் மகன் சாபமிட்டான், 7 நாட்களில் தக்ஷகன் என்ற நாகத்தால் மன்னன் இறப்பார் என்று. இந்த செய்தி அரசனையும் மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யாராலும் அந்த சாபத்தை மாற்ற முடியவில்லை. கலியுகம் இதை ஒரு வாய்ப்பாக கண்டது. தர்மமான மன்னன் வீழ்ந்தால் இருள் வேகமாக பரவும் என்று அது எண்ணியது. பரீட்சித் மன்னன் உயரமான கோட்டையில் தங்கினார். விஷம், பாம்பு, அந்நியர் யாரும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் மன்னன் பயத்தில் வாழவில்லை. வாழ்க்கையின் இறுதி உண்மையை அறிய அவர் முனிவர்களை அழைத்தார். அப்போது வந்தார் சுக மகரிஷி. அவர் பரீட்சித்துக்கு பாகவதத்தின் மறைவு ஞானத்தை சொல்லத் தொடங்கினார். 7 நாட்கள் முழுவதும் மன்னன் உணவு, உறக்கம் அனைத்தையும் மறந்து இறைவனின் கதைகளை கேட்டார். கலியுகம் மன்னனின் மனதை உடைக்க முயன்றது. ஆனால் பகவத் ஞானம் அவரது உள்ளத்தை பாதுகாத்தது. 7வது நாள் முடிவடையும் நேரத்தில் தக்ஷகன் தனது விஷ சக்தியுடன் அரண்மனை நோக்கி வந்தான். ஒரு பழத்தின் உள்ளே சிறிய புழுவாக மறைந்து தக்ஷகன் கோட்டைக்குள் நுழைந்தான். சில நொடிகளில் அந்த புழு பயங்கர நாகமாக மாறி பரீட்சித்தை விஷத்தால் தாக்கியது. ஆனால் அந்த நேரத்தில் மன்னன் பயத்தில் இல்லை. அவரது மனம் இறைவனின் நினைவில் முழுமையாக மூழ்கியிருந்தது. கலியுகம் அவரது உடலை வென்றிருக்கலாம், ஆனால் பரீட்சித் தனது ஆன்மாவை காப்பாற்றி உண்மையான வெற்றியை பெற்றார். புராணங்களில் மறைந்திருக்கும் இப்படிப்பட்ட ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்து உங்கள் கருத்தை பகிருங்கள். மேலும் பல கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.